தொழில் தானத்துக்கு சனிபான் வர்றதுனால வேலை சம்பந்தமாக வேலை பளு கூடும், மேலதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கூடும். ஒரு சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு தோணும், இந்த வேலையே வேண்டான்னு தோணும். தொழிலில் உள்ளவங்களுக்கு தொழில் வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தொழில் எதனா மாறுதல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ தொழில் ரீதியாக வந்து சனிபான் வர்றதுனால அதில் மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வர போகிறார். உங்களுக்கு வேலையெல்லாம் குறிப்பிடக்கூடியவர் வந்து சனிபான் உழைப்புக்கு அதிபதி அவர் தான். அவர் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால உழைப்பு கூடும், ஒர்க் லோடு கூடும். அதே மாதிரி நீங்கள் சொல்ல காப்பாற்ற முடியாத கண்டிஷன் வந்து குரு பகவான் தரார். இது வரைக்கும் உங்களுக்கு 10ல் இருந்த ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் பல பேர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை பொறுத்தளவில் கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்து அவங்கள அஷ்டமச்சனி முடிஞ்சுது, இனிமேல் ஆகா ஓகோன்னாங்க. அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகா எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினச்சவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். காரணம் இந்த வருஷம் அதுவும் எந்த காலகட்டத்தில் நடக்கும்னா ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே நடக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்கள் ராசியிலேருந்து ரொம்ப வேகமாக குரு பகவான் வந்து கடகராசிக்கு அதிசாரமாக போயிட்டு திரும்ப வந்து வக்ரமாக உங்கள் ராசிக்கே வரப்போகிறார். இந்த அதிசாரமாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள் உங்களுக்கு 2ஆம் இடம்ன்றதுனாலையும் அந்த வீடு குரு பகவானுக்கு வந்து உச்ச வீடுன்றதுனாலையும் பல விதங்களையும் பொருளாதாரத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஹைக் கிடைக்கும், பூம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து மிதுன ராசி அன்பர்கள் கிடைக்கிறதுனால இந்த வருஷத்தில் மற்ற காலங்கள் நடக்கக்கூடிய அந்த ஒர்க்லோடு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மறந்துடும். ஏன்னா ஒர்க்குக்கு வந்து ரெம்யூனரேஷன் கிடைச்சுன்னா நல்லது தானே.